என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில கூட நாம் மீண்டுமாக தியானத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக திருவசனத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு அற்பமாகி அடியனை கூட கொண்டு பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். சிறுமையானவர்களை சிறப்பாக மாற்றும் இயேசு. சிறுமையானவர்கள் யார்? சிறப்பு என்பது என்ன? சிறுமையானவர்கள் பூமியிலே வாழ்கிற மக்களிலே மிக மிக நலிந்தவர்கள், ரொம்ப அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லுவாங்க, பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடியவர்கள். பாளையம் என்பது இஸ்ரவேல் மக்கள் வாழ்கிற இடம். அவர்களுக்கு புறம்பே இருக்கிறவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர், இஸ்ரவேல் மக்களால ஒதுக்கப்பட்டு. அதே போல பூமியில வாழ்கிற செல்வந்தர்கள், பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் அல்லது படித்தவர்கள், மேதைகள், இப்படிப்பட்ட நிலையில அற்பமா எண்ணப்படுகிற மக்கள் சிறுமையானவர்கள். அவர்களை தேவன் எல்லா வசதிகளோடும் இருக்கிறவர்களை காட்டிலும் சிறப்பாக மாற்றுகிற இயேசு. அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. முடிஞ்சா நீங்க ஒரு சின்ன பேப்பர்ல வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கும்போது அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2 சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்றார். இந்த வசனத்தை கூட சொல்லும் பொழுது ஒரு மிக சீனியரான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் சொல்லும்போது சொல்றாரு, ஏறக்குறைய இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு ஈக்குவலான வருஷங்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னாங்க. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் இந்த வசனம் சொல்வதற்கும் பல நூற்றாண்டுகள் முன்பாக சொல்லப்பட்டது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப அற்பமாய் எண்ணப்படும் 1000 கணக்கான பட்டணங்களும் பல நகரங்களும் இருக்கக்கூடிய யூதா என்ற தேசத்துல அது சிறியதான ஒரு பட்டணம், ஒரு தேசம் இருக்கிறது. அது என்னன்னா பெத்லகேம் என்கிறதான இடம். அந்த இடத்திலிருந்து தான் இந்த இஸ்ரவேல் மக்களை ஆளப்போகிறவர் புறப்பட்டு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி மீகா 5:2 நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இது எங்க சொன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைய, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இதுதான் மீகா என்ற தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தையே இங்க புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டு அதுக்கப்புறம் இங்க எழுதப்பட்டு சொல்றாங்க. இதே வசனத்தை தான் இந்த மீகா எழுதுனத. இப்ப இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை மனித அவதாரம் எடுத்து வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தீர்க்கமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி முடிக்கிறது அறிய முடிகிறது. 32:6 சொன்ன அதே வசனத்தின் அடிப்படையில 4வது 5வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க,
அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். யாரு? ஏரோது ராஜா. கிறிஸ்துவனுடைய ராஜாவாகிய அந்த கிறிஸ்து எங்க பிறப்பாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்லும்போது அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அப்படி, அது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அங்க அவருக்கு சொல்றாங்க, அந்த ராஜாவுக்கு சொல்றாங்க. இது எதுக்காக இந்த சம்பாஷணை நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மிக நலிந்த ஒரு நிலையிலே, நான் முதல்ல சொன்னது போல அந்த ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட ரொம்ப கீழான நிலையில சிறுமப்பட்டவர்கள் மத்தியிலே ரொம்ப கீழான நிலையில ஒரு மாட்டு தொழுவத்தினுடைய ஒரு இடத்துல அவர் பிறக்கிறார். அது பிறந்த உடனே அந்த மாட்டு தொழுவத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்ந்து பார்த்தா இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல கூட பிறக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க மாட்டு கொட்டாயில பிறந்தாருன்னு அப்படி சொல்லியே வழக்கத்துல கொண்டு வந்துட்டோம். அது வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிற பொழுது அவருக்கு மாட்டு கொட்டகையில கூட பிறக்கல. அந்த அம்மாவை நடத்திக்கிட்டு வர்றாரு, யோசேப்பு என்பவர் நடத்திக்கிட்டு வரும்பொழுது அவர் இடம் தேடுறாங்க. இடம் தேடிட்டு அந்த மாட்டு கொட்டகையில போயிட்டு அவங்க இடம் கேட்கிறாங்க, நாங்க இங்க தங்கிக்க முடியுமான்னு. இல்ல என்று அந்த அந்த உரிமையாளர் சொல்லி விடுறாரு. அப்ப அவர் வெளியிலேயே அந்த குழந்தை பிறந்துடுது. பிறந்த குழந்தையதான் என்ன பண்றாங்க, அந்த மாட்டு கொட்டகையினுடைய முன்னணையில ஒரு கந்தையில சுத்தி கிடைச்சி வைக்கிறாங்க, மத்தவங்களுடைய பார்வைக்கு கிடைச்சி வைக்கிறாங்க. இததான் நம்ம காண முடிகிறது. இத நான் சொல்றது இந்த வார்த்தையில சொல்றது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல 8-18 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்கள் தொழுது கொள்ளுகிற பொழுது அந்த சம்பவத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை துணிகளில் 12வது வசனத்துல முன்னணையிலே கிடைத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்று லூக்கா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முன்னணை என்று சொல்லும் பொழுது வாசல் வெளியிலே, அதுல இந்த மாட்டுக்கெல்லாம் தீவனம் வைப்பாங்க, அது உணவு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சு கரவல் மாடுக்கு வைப்பாங்க, அல்லது வண்டி இழுக்கிற மாடுகளுக்கு வைப்பாங்க, கிராமங்கள்ல தெரியும். அந்த மாதிரி அந்த முன்னணி சொல்லும்போது தொட்டி, அது அந்த தீவன தொட்டின்னு சொல்லுவாங்க. அதுலதான் அவரை வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா பிறந்தது கொட்டகைக்குள்ள இல்ல, வெளியிலேயே அவர் பிறந்துட்டு இருக்கிறார் என்பதை நம்ம இதுல அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இப்படி ஒரு ஏழ்மை கோலத்திலே ஒரு கந்த துணியில சுற்றி தொழுவத்துக்கு வெளியில வைக்கிற ஒரு குழந்தையாய் இந்த பூமிக்கு அவதரித்து வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து எதுக்காக இவ்வளவோ கீழான நிலையில வந்தாரு? ஆனா சாஸ்திரிகள் தொழுது கொள்ள வரும் பொழுது என்ன பண்றாங்க, ராஜாவை முதல்ல விசாரிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவர் இஸ்ரவேலை ஆள போற ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ராஜா அரண்மனையில தான் பிறப்பாருன்னு சொல்லி போறாங்க. ஆனா அங்கு அந்த ஏரோது ராஜாவுக்கு கூட அவர் பிறந்தது தெரியல. தெரியாதனாலதான் மற்றவர்களை கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு, அவர் எங்க பிறப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் அங்க ஞானிகளும் அவருக்கு சொல்றாங்க, அந்த ராஜாவுக்கு அவர் பெத்லகேம் என்கிற ஒரு சிற்றூரிலே பிறப்பார், இப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது தேவகுமாரனாகிய கிறிஸ்து வானத்தையும் பூமியும் பூமியின் கீழே இருக்கிற ஆழத்தையும் வானத்துக்கு மேல் இருக்கிற பல சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கின நம்ம கடவுள் ஆண்டவராக இயேசு தன்னை கீழான நிலைக்கு கொண்டு வருகிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி, தாழ்த்துகிறவன் எவனோ அவனை கர்த்தர் உயர்த்துவார் என்று வேதம் திட்டமா நமக்கு போதிக்கிறபடியினாலே அவர் தாழ்மை கோலம் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நாம் மிக நேர்த்தியாக கொண்டாடி புத்தாடைகளை உடுத்தி மற்றவர்களுக்கு நாம் தாராளமாக உதவி செய்து ஆண்டவரை தொழுது கொண்டு அன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உலகம் எங்கும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மட்டும்தான் உலகம் முழுவதும் ஒரே நாளில கொண்டாடுகிறது. ஆனா மற்ற எந்த பண்டிகை, எந்த ஊர்ல எந்தெந்த ஜாதி எந்தெந்த வம்சங்கள் அவரவர்களுடைய விருப்பப்படி கொண்டாடுகிற பண்டிகை இந்த மாதிரி கொண்டாடப்படுவது இல்லை. ஒரே பண்டிகை, ஒரே பிறப்பு நல்ல நாளை, இயேசு கிறிஸ்து நாளை மட்டும்தான் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களிலே
அந்த எல்லா மதத்தினும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடப்பட்டதை நான் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்தேன். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவ பண்டிகை கொண்டாடுகிறது நான் தொலைக்காட்சியின் வாயிலா பார்த்தேன். அப்போ அந்த சம்பவம் என்ன எதை குறிக்குதுன்னு சொன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாமலேயே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த வசனம் 2வது அதிகாரத்துல இந்த 8-18 வசனத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? ஏழை கோலம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து ஏழையான அந்த மேய்ப்பர்கள் எங்க இருக்கிறாங்க? வயல்வெளியிலே தன்னுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க காத்து கொண்டிருக்கிற பொழுது வசனம் சொல்லுது, குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஏதாவது ஓநாய்களோ கரடியோ சிங்கமோ புலியோ வந்து தங்களுடைய ஆடுகளை அடித்து விடக்கூடாது என்பதற்காக ஆடுகளை ஒரு வேலி அமைத்து அதற்குள்ளே வைத்து விட்டு இவர்கள் வேலிகளுக்கு பின்னாடி அமர்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க இரவு முழுவதும். அப்படி காத்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருகிறது. நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும், விளக்க தேவையில்லை. அந்த வெளிச்சத்திலிருந்து சத்தம் வருது. தேவ தூதர்கள் இறங்கி சொல்றாங்க. இந்த 9வது வசனம் 10வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு அவர்கள் வியப்படைந்து அந்த க்ஷணமே, நீ வேதத்தை வாசித்து பண்ண அந்த 18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த க்ஷணமேன்னு சொன்னா அந்த நேரத்திலேயே, அது எத்தனை மணி டைம் சொல்லப்படல, அந்த இரவு நேரத்துல குளிரில நடுங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த க்ஷணமே அவர்கள் புறப்பட்டு தேவதூதன் சொன்ன இடத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போய் அவரை பணிந்து கொண்டு திரும்ப அந்த நேரத்திலே வருகிறார்கள். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி கடவுளுக்கு அவங்க திரும்பி வராங்க. நல்லா கேளுங்க. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தில் பாத்தீங்கன்னா அங்கு சொல்லப்படுகிறது, பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த 3 நபர்கள் வராங்க. அவங்க அந்த ராஜாவிடத்துல வந்து சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறது. ராஜா சாஸ்திரிகள் அவங்க வந்து ஏரோதனிடத்துல கேக்குறாங்க, ராஜா எங்க பிறந்திருக்கிறாருன்னு கேட்கும்போது இந்த ராஜாவுக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட சந்திச்சுட்டு குழந்தையை தேடி நட்சத்திரம் போகிற வழியாய் போய் குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த இடத்துல இல்ல, மிக மிக எளிமையான இடத்துல அவர் பிறந்திருக்கிறதை கண்டு அந்த நட்சத்திரம் வந்து அங்க நின்றதுனால அவர்களுக்கு அந்த விசுவாசம், நம்பிக்கை. அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, அந்த சாஸ்திரிகள் கிறிஸ்தவ அல்லாதவர்கள், புறவினத்தவர்கள். ஆனாலும் வேதத்தை அறிந்திருக்கிறாங்க. அவங்க தூர தேசத்துல இருந்து வராங்க. அந்த நட்சத்திரம் நடத்தி கொண்டு வருகிறது. இப்ப நட்சத்திரம் எங்க வந்து நிக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மாட்டு தொழுவத்திற்கிட்ட வந்து நிக்குது. அங்க வந்து அவரை தொழுது கொண்டு திரும்பமாய் போகும்போது சொப்பனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ ஏரோது ராஜாவின் இடத்துல திரும்ப போகாதே, அவன் திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லு, நாங்களும் போய் அவரை பணிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னானே, அது பொய்யான வார்த்தை, அதனால குழந்தைய கொலை செய்து விடுவான், அவன்கிட்ட போகாத, நீ வேறு வழியா போகன்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா போயிடுறாங்க. நல்ல கவனிக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, மேய்ப்பர்கள் குளிரிலே நடுங்கி வனாந்தரத்துல இருந்த மக்கள் மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவதூதர்கள் சொன்னார்கள். ஆனா அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாவுக்கு சொல்லாதேன்னு சொல்றாரு இந்த ஆண்டவர். அதனுடைய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, வசதி படைத்தவர்களுக்கும் சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கும் மிக உயர்வான நிலையில் இருக்கிறவர்களுக்கும் கடவுள் பிறப்பியை சொல்ல வேண்டாம் என்று மறைக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில கடவுளை யார் தேடுவாங்கன்னா, நம்ம போல எளிமையானவர்கள் தான் தேடுவான். நம்ம மாட மாளிகைகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கடவுள் அறிவது ரொம்ப ரொம்ப கடினம். அவர்கள் வாழ்க்கை வேறு விதமா இருக்கு. அது மட்டுமல்ல, என்ன கவனிச்சுங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு முதலாக ஒரு ராஜாவை கேட்கிறாங்க. ராஜாவை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கிற பொழுது யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா, கடவுள் சொல்லிதான் தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா,
பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுல் என்னப்பட்ட ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, அவரு கழுதை காணவில்லை என்று தேடிட்டு போயிட்டு சாமுவேலை சந்திச்சு திரும்பி வருகிற பொழுது சாமுவேல் வந்து அவரை நிறுத்தி தனிமையா நிற்க வச்சு அவர் சிரசின் மீது தலையின் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றி, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உம்மை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. அப்போ அந்த சவுல் திரும்ப அந்த சாமுவேலுக்கு என்ன சொல்றாருன்னா, 12 கோத்திரங்கள், அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய கோத்திரங்கள் 12 கோத்திரத்துல கடைசி கோத்திரமான பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்திலையும் நான் மிக மிக ஏழ்மையான நிலைமையில இருக்க பிறந்த நான் மகனாச்சே, என்ன போய் இஸ்ரவேலுக்கு ராஜாவுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சவுல் வந்து சாமுவேல் இடத்துல சொல்றாரு. அப்போ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி அந்த வசனத்தை வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 9:21. அடுத்து 10வது அதிகாரம் அதே 1 சாமுவேல் 10வது அதிகாரம் முதல் வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை அவருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஒரு இஸ்ரவேல் தேச கோத்திரத்துக்கு ஒரு தேசத்துக்கு முதல் ஒரு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அந்த 12 கோத்திரத்திலயும் மிக மிக சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அதுலயும் ஒரு சிறுமைப்பட்டவர்கள் ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக கொடுக்கிறார். இரண்டாவதாக பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கலாம், நீங்க வீட்டுல போய் ஆராய்ந்து பார்த்து படிங்க. பவுல் என்பவர் யாருன்னா சவுலா இருந்தவர். சவுல் தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பவுலாக மாறுகிறார். அவர் எந்த வம்சம் சொன்னா இதே இஸ்ரவேல் கோத்திரத்துல கடைசி கோத்திரமான இந்த பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தை ஏன் அவர் செலக்ட் பண்றாருன்னா, ஒரு இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க நீங்க வீட்டுல இருக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா செயல்பட்டு யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலருக்கும் பென்யமீனருக்கும். இஸ்ரவேல்கள் யாரு? 11 கோத்திரம், மீதி உள்ளவங்க. ஒரு கோத்திரம் யாருன்னு சொன்னா பென்யமீன் கோத்திரம். 2 பேருக்கும் யுத்தம் வந்து யுத்தத்துல எல்லா மக்களையும் கொண்டு போட்டுறாங்க. தப்பித்து ஓடின வெறும் 600 பேர் மட்டும் தப்பித்து ஓடுவாங்க. அவங்க போய் ஒரு குகையில புந்துருவாங்க. அந்த 600 பேருக்கும் பெண் இல்ல, வம்சம் உருவாவதற்கு பெண் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இஸ்ரவேல் மக்களுக்கு மிக வருத்தம். ஐயோ, நம்ம 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் அழிஞ்சு போச்சே, அதை அழிய விடக்கூடாது, அவங்களுக்கும் நம்ம பெண்களை கொண்டு வந்து கொடுத்து அவங்கள ஒரு கோத்திரம் மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அவங்க வராங்க. அப்ப நல்லா கவனிங்க, இருக்கிறதுலயே பென்யமீன் கோத்திரம் கடைசி கோத்திரம். அந்த அதுலயும் அவங்க அழிக்கப்பட்ட போன நிலையில கொஞ்சம் பேர் மீந்திருந்து அவர்கள் மூலமா உருவானதான். அதுல இருந்துதான் ஆண்டவர் இந்த ராஜாவை உருவாக்குறாரு. பவுல் என்கிறதான ஒரு பெரிய அப்போஸ்தலர். அவரு நீங்க 12 அப்போஸ்தலர்கள்ல சிறப்பானவர் யாருன்னு சொன்னா அந்த பவுல். எப்படி சிறப்பானவர்னு சொல்றேன்னு சொன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற பொழுது அவரோடு கூட ஒன்றும் உறங்கல. அவர் மரித்த பிறகு சந்திக்கப்படுகிறார், உயிரோடு எழுந்து சந்திக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் 13க்கும் மேலான புஸ்தகங்களை வேதத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசித்து இன்றைக்கு நாம எல்லாம் சுவிசேஷம் சொல்றோம், விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி ஒரு சிறப்பானவராக இந்த பவுலை கர்த்தர் மாற்றிருக்கிறார். அவர் சிறுமைப்பட்ட வம்சத்திலிருந்து வந்த இப்படிப்பட்டவரை மாற்றுகிறார். எஸ்தர் என்ற புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை போல இருந்த எஸ்தர் தன்னுடைய சித்தப்பாவுடைய கட்டுப்பாடுல வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவங்க யாருன்னு சொன்னா அகாஸ்வேரு ராஜாவினுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய அடிமை பெண்ணா இருந்த இந்த எஸ்தர் அந்த ராஜாத்தியாய் மாற்றுகிறார் ஆண்டவர். நல்லா கவனிக்கணும், ஒரு அடிமை பெண்ணா இருக்கிற எஸ்தர் ஒரு காலகட்டத்துல அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு பெண் எடுக்கிற பொழுது இவர் சிறந்த அழகியாக இருந்து கொண்டு வரப்பட்டு அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கப்பட்டு அவர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியா மாறுகிறாள். அப்ப ராஜாத்தியாய் மாறுகிறாள். நல்லா கவனிக்கணும். அப்ப எவ்வளவு அழகா சொல்லப்படும். ஒரு அடிமை வந்து ராஜா ஒரு ராணியா மாற முடியுமா? ஆனா தேவன் மாற்றினார். யோசுவாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தா ராகாப் என்கிறதான ஒரு வேசி என்று சொல்லப்படுகிறது, விபச்சாரி. அங்கே அநேக ஆண்கள் வருவாங்க போவாங்க. அப்படிப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்துல ஒரு தனிப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒரு இடத்துல அவங்க வசித்து வராங்க. அப்படிப்பட்ட இடத்துல
இந்த ராகாப் என்கிற வேசியை கொண்டு 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23 சொல்லப்பட்டிருப்பது, அவள் அந்த இஸ்ரவேல் மக்களால காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேல் மக்களுடைய பாளையத்துக்கு கொண்டு வந்து புறம்பான இடத்துல வைக்கிறாங்க. பாளையத்துக்குள்ள வைக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவா 6வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியிலே அந்த ராகாப் என்கிறதான அந்த ஸ்திரீயும் அவருக்கு சேர்ந்த குடும்பமும் அவருடைய ஆடு மாடுகளும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் 2 பேர் போய் வேவு பார்க்கும்போது எரிகோவை காப்பாற்றுகிறாள் அந்த ஸ்திரீ. அதனால அவளுக்கு அந்த இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் தயவு கிடைக்கப்பட்டு அவளை கொண்டு வந்து காப்பாற்றி வைக்கிறாங்க. அந்த வேசியான ராகாப் என்பவள் யார் என்று பார்க்கிற பொழுது நான் பிறகு சொல்றேன். அடுத்தது ரூத்ன்னு பாருங்க. ரூத் என்பவள் யாருன்னு சொன்னா மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்பது தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடி சபிக்கப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசத்துல பிறந்து வளர்ந்து வம்ச வழியா வந்த அந்த ரூத் என்பவள் மோவாபிய பெண் என்றும் ஆலயத்துக்கு புறம்பே அவள் சபிக்கப்பட்டவளாக ஒதுக்கப்பட்டவளாக இருந்தவள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மோவாபும் ராகாபும் 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா, 2 பேருமே தேவனாலே புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்கள குறிச்சு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்லுது தெரியுங்களா? முதல் அதிகாரத்துல 5வது அதிகாரத்தை பார்க்கும் 5வது வசனம் பார்க்கிறோம். மத்தேயு 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்துல பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசா தாவீதை பெற்றான், தாவீதருடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். நல்ல கவனிங்க. இதனாலதான் நான் முழுமையா அதை சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த ராகாப்பும் இந்த ரூத்தும் தேவனால புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் என்று வேதம் திட்டமா நமக்கு சொல்லுது. இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண குடிமக்களுக்கு மிக மிக அருகாமையில் நின்று நம்ம கவனிக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். ஏன்னா அவர் எளிமையானவர்களை விரும்பினார். எளிமையானவர்கள் கோலத்தில் அவர் பிறந்தார். புறக்கணிக்கப்பட்ட வம்சத்திலிருந்து அவர் வெளிப்பட்டார். இதெல்லாம் அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு உலகத்துல வாழ்கிற செல்வந்தர்களுக்காக அல்ல, குறிப்பாக நம்மை போல பாடுள்ள மனுஷர்களுக்காக, எளிமை உள்ளவர்களுக்காக, சிறுமைப்பட்டவர்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் அவர் சீஷர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட கடற்கரை ஓரமா போய் அரைகுறை ஆடையோடு வலை போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மக்களை தேடி அவர்களிலே தனக்கு சீஷராக அமர்த்தி கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உலகமெல்லாம் இன்னைக்கு வேற எந்த தெய்வ வழிபாட்டுல உள்ளவங்களும் அப்படி கொண்டாடப்படல. இந்த இயேசு கிறிஸ்து தான் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பிறப்பின் நன்னாளை கொண்டாடிட்ட நீங்களும் நானும் இன்னும் ஒரு சில நாட்களிலே ஒரு புதிய வருடத்துக்குள்ள கடந்து போகிறோம். புதிய வருடத்தை குறித்து நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். ஐயோ, இந்த ஆண்டுல எனக்கு பல கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பாடு வந்தது, வியாதி வந்தது, கடன் பிரச்சனை வந்தது, பிள்ளைகளுக்கு சிக்கு படிக்க வைக்க முடியல. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய வருடம் நிச்சயமாக ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை கொடுவதாக. தொடர்ந்து பார்த்தோம். 65வது சங்கீதத்துல 11வது வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்ப வருஷத்தை அவர் முடிசூட்டி கொடுக்கிறார். நம்ம கடந்து போகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி உள்ளதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நமக்கு கொடுப்பார் என்று நம்ம விசுவாசத்தோடு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1:15 சொல்லப்படுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள், நம்முடைய காலங்கள், நம்முடைய ஒவ்வொரு அனுதின வாழ்வும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்ப நேற்று 26ஆம் தேதி, இன்னைக்கு காலையில 27ஆம் தேதி கோழி கூவுது. நம்ம அந்த நாளுக்குள்ள வந்துட்டோம். அப்ப பாருங்க, அது யார் கொடுத்தது நமக்கு? நாமளா எடுத்துக்கிட்டோமா? இல்ல, அவருடைய கரத்திலிருந்து இந்த நாளை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறோம். அவரை குறித்ததான பல சம்பவங்களை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிங்க. முந்தின காரியங்களை நம்ம நினைக்க கூடாது. பல சம்பவங்கள் நடந்ததே, எனக்கு மீண்டும் மீண்டுமா அப்படி வருமா? நான் கூட இருக்கிறேன்,
கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வந்து கஷ்டப்பட்டு இன்னும் கூட ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறேன். அதையே சிந்தித்துக்கிட்டு இருந்தா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேற முடியாது. இன்றைக்கு ஒரு காரியத்தை தேவன் என் வாழ்வில் அனுமதித்தார். நாளைக்கு நான் எழுந்து கம்பீரமாக இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவேன். கர்த்தருக்கு இன்னும் அதிகமா நான் அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த விசுவாசத்தோட தான் கடந்து போகணும். சங்கீதம் 61:2-3 வசனங்கள்ல பார்க்கும்போது, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் தேவ ஆவியானவர் மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போ பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டுமானால் நம்ம கர்த்தரோடு இணைந்திருப்போம். புதிய வருஷத்துல இன்னும் அதிகமான புதிய நன்மைகளை நம் தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். விசுவாசிக்கிறவன் எவனும் பயப்படான் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விசுவாசத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டுமாக அடுத்த ஆண்டில உங்களுக்கு முதல் வாரத்துல உங்களோடு கூட அடியேன் பேச தேவன் வாய்ப்பு கொடுப்பாரானால் அதுவரையில உங்களுடைய கர்த்தருடைய நீங்காத கரணம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.